திராவிட முன்னேற்ற கட்சி தலைவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன். அதை படிக்கிறேன் நான். மாண்புமிகு கழகத்தில் அவர்களுக்கு வணக்கம். நான் 1976ஆம் ஆண்டு தொடங்கி 50 வருட காலமாக கழகத்திற்கு விசுவாசமாக இருந்தேன். முதலாக 1976இல் என்னை தொழிற்சங்கத்தில் இணைத்துக் கொண்டு தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக கழகத்தின் சார்பாக முன்னின்று போராடினேன். 1994ஆம் ஆண்டு திரு வைகோ அவர்கள் பின்னால் பெருவாரியான திருப்பூர் கழக நிர்வாகிகள் சென்றபோதும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்றென்றும் உறுதுணையாக இருக்க முடிவெடுத்தேன். மேலும் நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றினேன். அதன் பின்னர் மக்களின் அன்பை பெற்று எனக்கு நகர சேர்மன், மேயர் போன்ற பொறுப்புகளை தலைவர் கலைஞர் அவர்களும் நீங்களும் அளித்தீர்கள். பின்னர் படிப்படியாக முன்னேறி மாநகர செயலாளராகவும் மாவட்ட செயலாளரும் தொடர்ந்து 2011 முதல் வரை செயல்பட்டு வருகிறேன். கழகம் எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு காலத்தில் மக்கள் மற்றும் கழக போராட்டங்கள் தீவிரமாக பங்கேற்றதால் பல வழக்குகளை எதிர்கொண்டேன். பின்னர் 1921ஆம் ஆண்டு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். கடந்த 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலராகவும் மனச்சாட்சிப்படி திறம்பட செயலாற்றினேன். இருப்பினும் 2020 தொடக்கம் முதல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் வழங்கப்பட்டன. அப்பொழுதே அது எனக்குள் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. மேலும் எனக்கு ஏற்பட்ட இந்த அதிருப்தியை தெரிந்து கொண்டு 1927ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட பிற முக்கிய கட்சிகளிலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்தனர். அப்பொழுது கூட கழகத் தலைவர்களுடைய பாதையில் தான் நிற்பேன் என்று கூறி அனைத்தையும் நிராகரித்தேன். ஆனால் 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூரில் உள்ள ஒரு மிக முக்கியமான தொழில் அதிபரான டாலர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தங்களிடம் வற்புறுத்தியின் பேரில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பாக போட்டியிட மாற்றுக் கட்சியில் வந்த திருப்பூர் மாநகராட்சி மேயர் இருந்த தினேஷ்குமார் அவர்களை மேயர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினீர்கள். 50 ஆண்டு காலமாக திருப்பூர் மாநகராட்சியில் கழகத்திற்காக மக்கள் பணி செய்து வந்த எனக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் விருப்ப மனு அளிக்காத பல்லடம் சட்டமன்ற தொகுதி எனக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் கழகத் தலைவர் தொகுதிக்கு எனக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் கழகத் தலைவருடையக்காக பொறுத்து கொண்டு மாவட்ட செயலர் என்ற முறையில் கழகம் திருப்பூர் தெற்கு மற்றும் புலம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற கடுமையாக தேர்தல் பணியாற்றினேன். அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஒரு தொழிலதிபர் மற்றும் மாற்றுக்கட்சி வந்த தினேஷ்குமார் ஆகியோருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட 50 ஆண்டு காலமாக இக்கட்டான சூழ்நிலையில் கட்டி காப்பாற்றிய இந்த கழக விசுவாசிக்கு ஏன் கொடுக்கவில்லை? என்னை தவிர வேறு யாராவது ஒரு கழக விசுவாசிக்கு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வாய்ப்பளித்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். கடந்த 5 வருட காலமாக கழக உங்களிடம் இணை செயலாளர் அவரிடம் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள உண்மையான அரசியல் நிலவரங்களை சொல்ல முயற்சித்தேன். ஆனால் உங்களை சுற்றியுள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. அதன் பின்னர் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள குப்பை பிரச்சனைக்காக நான் முன்னின்றி போராடியதை கூட சிலர் தங்கள் சுயநல தூண்டுதலின் பேர் உங்களிடம் தவறாக சித்தரித்து கூறியும் அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராகவும் எனக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண கழக தொண்டர் நிலைமை நினைத்து பார்க்கவே எனக்கு மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது. 50 வருட பொது வாழ்வில் எனக்கு அரசியலை தவிர வேறு எதுவும் தெரியாது. மக்கள் பணி மட்டுமே எனக்கு முதன்மையாக இருந்தது. தற்போதைய நிகழ்வுகளால் மிகுந்த மனவேதனையோடு இன்று முதல்
திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உட்பட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நான் விளைகிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக என்னோடு தோளோடு தோள் நின்று பயணித்த கழகத்தினருக்கும் தோழமை கட்சியினருக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன் இந்த முடிவை முன்னரே எடுக்காமல் இப்போது எடுக்கிறேன் என்ற கேள்வி கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மனதிலும் எழுவது இயற்கையானதே. 1925ஆம் ஆண்டு அந்த முடிவை நான் எடுத்து விட்டேன். ஆனால் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்தக்கூடாது என்பதற்காக மட்டும் பொறுமை காத்து நின்றேன். கழக விசுவாசியான நான் தற்போதுள்ள கழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கின்றேன். இனியாவது உண்மையான தொண்டரின் கருத்துக்களுக்கு வாய்ப்பளியுங்கள். தற்போது சூழலில் வேறு எந்த கட்சிக்கும் செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. பாலர் பாலசுப்ரமணி இந்த சமீப காலமா தான் அவருக்கு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு கபஸ்தானுக்கு நாச்சி பாலத்தில் ரங்கையகுண்டம் பாலத்தில் 1 ஏக்கர் நிலம் பிடிச்சி அதை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு அதை பட்டா வாங்கி அந்த சமுதாய பள்ளிவாசல் திரண்டு கொடுக்குறோம். அப்போ அந்த டாலர் பாலசுப்ரமணியனை கூப்பிட்டு நீங்க அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரு சொந்தக்காரர் தோட்டம் பக்கத்தில் இருக்குது. அதனால அந்த கபஸ்தான் அங்கே வரக்கூடாதுன்னு நோக்கம். அதுதான் எனக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம். அதுலேருந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துடுறாரு. அவருக்கு சாதகமா அமையக்கூடிய நிலை என்ன கேட்டா, தலைவர் அங்க தங்குறாரு, மாப்பிள்ளை அங்க தங்குறாரு, உதயாநிதி அங்க தங்குறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒருவரை உருவாக்குறதுல என்னை அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. என்னை அழிக்க யாரால் முடியாது. அதான் நான் கலடன் விஷயம். கல்ல தண்ணி விட்டுருங்க. இன்னும் மனம் விட்டு அழுதுருவேன். இப்போ டாலர் பாலுவுக்காக தினேஷ்குமார் நிறைய இடங்கள்ல சட்டத்துக்கு மீறி செயல்பட்டு இருக்காரு. அது தலைமைக்கே தெரியுமில்ல. தெரியுமா? தெரியாம போகுது. பத்திரிகைகள் மற்றும் எல்லாம் செய்தி உளவுத்துறை போலீஸ் எல்லாமே இருக்குமா, அது ரிப்போர்ட் போகாம இருக்குமா? அப்படின்னு ஏன் தலைமை அதை அது அவங்களத்தான் கேட்கணும். ஆண்டவன் செயல். அதான் வேற கட்சி இணைய அறிக்கை கொடுத்துட்டு நானு. உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று இது அலுவலகமா செயல்படும். இது அலுவலகமா செயல்படும் என்ற கீழே என்ற வீட்லயே அலுவலகம் வச்சிருக்கு, செயல்படும். என்னை நம்பி வரவங்களுக்கு எப்ப பிரச்சனையா இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்கள பக்கவளமா பாதுகாப்பா நிற்பேன். அது அவங்களுக்கு தெரியும். எது நான் தலைமையிட்ட பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு கிடைக்கல. இப்ப இங்க உங்களோட இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே இதே நிலைப்பாடு தானா? உங்களுடைய நிலைப்பாடு தானா? இன்னும் நிறைய பேர் இருக்க. நான் தான் யாரையும் வர வேண்டாம், அங்கேயே இருங்க. இப்ப தளபதி கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தோல்வி ஆயிடுச்சு, இந்த கட்சிக்கு எதனா பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து கூட அவருக்கு ஒரு அட்ரஸ் கூட கொடுத்திருந்தாரு. அது கொடுத்திருக்காரு. நான் அந்த கருத்துக்கள்ல போக விரும்பல. என்னைக்கு திருப்பூரின் அடையாளம் அளிக்கப்படுகிறதோ, 50 ஆண்டு காலம் திருப்பூர்ல செல்வராஜ் திமுக, திருப்பூர்னா செல்வராஜ் திமுக. கழகத்தொண்டரை பாதுகாப்பதில் அவரே சொன்ன வார்த்தை, வேட்டி மடிச்சுக்கிட்டு நிற்பின்னு சொன்ன வார்த்தை நம்முடைய கழகத்தலைவர் தளபதி அவர்கள். எது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, எந்த அடையாளத்தை அழிக்கணுங்கிறது. அப்ப இளைஞருக்கு வாய்ப்புனா பல இடத்துலயுமே இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க. அங்க என்ன கொடுத்தாங்க? நீ கேட்கிற கொஸ்டின் அருமையான கொஸ்டின். இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தல எனக்கு சந்தோஷம். பல்லடத்திலுமே ஒரு இளைஞருக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதாவது சிறுபான்மை மக்களுக்காக நான் நின்றதுனால பாலசுப்ரமணியனை அழிக்கணும்னு நினைக்கிறார். சமுதாய நோக்கத்தில் சமூக நீதி உண்டான கட்சி. என்னுடைய உணர்வு என்பது ஊர் மக்களுக்கு தெரியும். எல்லா ஜாதி தொண்டர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியது, ஒரு ஜாதியா இருக்கிறது இல்லை. அப்ப அந்த சிறுபான்மை மக்களுக்கு உண்டான எதிர்ப்பை சொந்தக்காரனுக்காக சொல்லும் போது கேட்கலிங் போது கோர்ட் மூலியமா ஸ்டே வாங்கி அங்க ஒரு கமிஷன் போட வச்சு அந்த கமிஷன் மூலியமா அவன் அந்த வீட்டில் முதலமைச்சர் தங்குற காரணத்தினால
அதை பயன்படுத்தி அந்த சிறுபான்மை மக்களுக்கு அந்த இடம் கிடைக்காமல் செய்தவர் அந்த டாலர் தோட்ட பாலசுப்ரமணியம். தமிழகம் முழுவதும் பல்வேறு அது எனக்கு தெரியாது. அப்ப திருப்பூர்ல வந்து திமுக ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு தொழிலதிபர் கட்டுப்பாட்டுல இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அநீதி நடந்திருக்குது. ஒரு சிறுபான்மை மக்களுக்காக சொன்னதுக்காக அந்த இடத்துல அந்த மனிதர் நான் அங்கதான் இருக்கிறேன் உன்னை ஊட்டுல பாத்துக்கிறேன்ட்டு சட்டமன்ற தேர்தல் அறிவதற்கு முன்பாகவே ஊரில் இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பத்துல மேயர் தினேஷுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு அவருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஊரா பரப்புனார். ஒரு விஷயம் அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பரப்பிட்டு இருக்காருன்னா, இனி பல்லடம், தெற்கு, வடக்கு, அவனாசி 4க்கு அவன் தான் மாவட்ட செயலாளர் தினேஷ் தான். நான் சொல்றதா நடக்குன்னு ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே தலைமையிட்ட போய் நான் என்னதான் பண்ணாலும் அது சரியா நிற்காது. ஆகவே நான் ஒதுங்கி இருக்கத்தான் முடிவு பண்ணி. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தளபதியோ இல்லாட்டி இவரு உதயநிதி ஸ்டாலினை யாராவது சந்திச்சீங்களா? உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவருடைய பிஏருக்கு செந்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டா இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிப்பார். ஒரு மாவட்ட செயலாளருக்கு இதான் நிலைமையா? அது எனக்கு தெரியாது. எனக்கு உண்டானதான் சொல்றேன் நான். இப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்தது, மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும். மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும். அவர் முதலமைச்சரா வருவார். அதுல திடமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது தினேஷ்குமாரால ஒன்றும் சாதிக்க முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் 4 தொகுதியிலும் தோல்வியை தழுவியாச்சு. அது பாலசுப்ரமணியனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பாலசுப்ரமணியன் சொல்றது அங்க ஏறும், நான் சொல்றது ஏறாது. கட்சி பத்தி கவலைப்பட மாட்டாரா யாரு? ஸ்டாலின். அது நீ அவருக்கு தான் கேட்டுக்கோங்க. ஏற்கனவே 2 தொகுதியை நீங்க வச்சு தோத்துட்டாரு. இல்ல, அது எனக்கும் பாலசுப்ரமணியம் யுத்தம். பாலசுப்ரமணியக்கு எனக்கு யுத்தம். ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நான் நிக்கிறேன், அதை தடுத்து நிறுத்தி அதுல ஜெயிக்கிறாரு. அந்த சிறுபான்மை மக்கள் எப்படி திமுக நம்புவாங்க? இது தலைமைக்கு இப்படித்தான் தெரியப்படுத்துறேன். கட்சியில வந்து நீங்க 50 வருடத்துக்கு மேல இருந்திருக்கீங்க. இனிமேல் கலைஞர் நான் ஒரே விஷயம், அடிப்படை உறுப்பினர் விலகுன்னு சொன்னாலும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய உணர்வோடு வாழ்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட நபரால நீங்க வந்து கட்சி விட்டு விலகி 50 வருட காலமா வேற வழி இல்லை. சில நேரங்கள் உண்மையை உறக்க சொல்லணும்னா வேற வழி இல்லை. அரைக்கோல போய் சொன்னா ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அரைக்கோல போய் சொன்னோம்னா பழமொழி ஏழை சொல் அம்பலம் ஏறாது. உங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்களுடைய குரல் வந்து அங்க தலைமைக்கு எட்டுறது இல்ல. எதிர்காலத்தில் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் வந்து இங்க இருந்துக்கலாம், ஆனா திமுக தான் எதிர்காலத்துல ஆட்சி, வேற எந்த கட்சி வராது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரை ஏற்றி உத்தம் இல்லை. இந்த கள ஆய்வு போகும்போது கள ஆய்வு வந்து முழுமையா ஜெயிச்சு உண்மையா பாடுபடுறவன் இந்த கட்சியில தெம்போட இருக்கணுங்கிறதா என்னுடைய முடிவு. அது நடக்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டம். அதுல என்ன நானே பழி கொடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். எந்த இடத்துல இல்ல, அத வந்து கோர்ட் உத்தரவு வந்து மக்களுக்கு கிடைக்கணும் தானே பிரச்சனை. கோர்ட்ல அவங்க ஸ்டே வாங்கி கம்சன் போட்டுடுறாங்க. கம்சன் போட்டு அந்த கம்சன் வந்த வக்கீல் இவர் அங்கே செல்வாக்கா தலைவர் வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஜட்ஜு கிட்ட வந்து அறிக்கை தவறா கொடுத்துட்றாரு. அறிக்கை தவறா கொடுத்து அதன் மூலம் கலெக்டர் கோர்ட்டு உத்தரவு போட்டுருது. 12 வார காலத்திற்குள் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு வேற இடம் கொடுக்கும்னு சொல்லுது. முடியாது. நான் சொந்த செலவுல இருக்கிற கபஸ்தானுக்கு 1000 லோடு மண்ணு போட்டு அந்த மக்களை சரி பண்ணி வச்சிருக்கேன். அது அப்ப பாத்துக்கலாம். அவர்களுடைய மனநிலையிலே கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் வந்து தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். நான் பொறுப்பு கேட்டு அங்க போக மாட்டேன். சரியான நபர் நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்காக திமுக யாராவது ஒரு நபரை சாதாரண நபர் நிறுத்தினாங்க அவங்களுக்காக உழைக்கணும். அவரை தவிர்த்து சமூக பணி தொடரும். சரியான நிலையில சரியான வேட்பாளர் தேர்வு செஞ்சாங்கன்னா நான் மாவட்டத்தை எல்லாமே என்னை உருவாக்கிய கலைஞருக்காக என்னுடைய பணி உண்மையானவர்களுக்கு பாடுபடுது. இணையில
ஆனா திமுகவுக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி நபர்கள் உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு களத்துல இருந்து ஜெயிக்கிறதுக்கு நான் போவேன்னு சொல்றேன். அப்ப மேல தலைமையில எந்த விதமான மனமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்க மீண்டும் திமுகவுக்குள்ள வர மாட்டீங்க. இல்ல உள்ள போகல. போதும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு. இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டு சந்தோஷம். அடுத்து வர மாவட்ட செயலாளர் இதை விட இளைஞரை பார்த்து கொடுக்கட்டு. நன்றி. வாழ்த்துக்கள். The Chennai Silks in Mega Summer Sale.